ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்டார், 4 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா குழஞ்சி வர வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னே அடி பிடிக்கும், நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் குழம்புத்தூள், போட்டுட்டு நல்லா கலரிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இப்படியே கலரி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் அரை முடி நான் எடுத்திருக்கேன். 10 முந்திரி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கசகசா 1 ஸ்பூன் அளவு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். 1 முருங்கைக்காய் நான் எடுத்திருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்தோன்னே நல்லா கலரி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வர வரையும் நம்ம வச்சுக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் வதங்கிடுச்சு. ஒரு விசில் வந்தது, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இறக்கிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.